அந்த வாழ்க்கை வாழ்நாள் அப்படின்றது தீர்மானிக்கிறது யாரு? அந்த மனிதன் தீர்மானிக்கிறானா இல்லை அவனுடைய பிறந்த தேதி தீர்மானிக்கிறதா சார்? ஒருத்தர் பிறந்த தேதி 3/7 இருக்குது. மாதம் வருஷம் அது எங்கனாலும் இருந்துட்டு போகுது. 3/7ன்னு இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையில் இவங்க நினைக்கிறது 1000 நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த என்ன தீர்மானித்து இவங்க லைஃப்பை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அவங்க திருமணம் அப்படின்னு கட்டம் வரும்போது வேற்று இனம், வேற்று மதம், வெவ்வேறு கோணத்தில் திருமணம், அப்புறமா மறுவாழ்வு திருமணம், இப்படிலாம் போய் நிப்பாட்டிடும். ஷார்ட் டைமில் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, டீ கடையில் நின்று டீ குடிச்ச ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக உயர்ந்த பணம், புகழ், பதவி அவ்வளோதான் அவருக்கு வந்துருச்சு. எப்பறம் வந்துச்சு? அவரெல்லாம் அவர் நினச்சிருப்பாரா? ஒரு காலம் நினச்சிருக்க மாட்டார். அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருது, இதெல்லாம் எப்படி நடக்குதுனாக்கா, நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் நினச்சதெல்லாம் நடக்கிறத காட்டிலும் அவர்கிட்ட அந்த எண்ணம் இருந்தால் அதை நடத்தி கொடுத்துரும். சார், ஒன்றுமே இல்லாதவரை ஒரு நம்பர் கோடீஸ்வரனா ஆக்குமா சார்? அதெல்லாம் ஆக்கியிருக்கிறேன். அதெல்லாம் வேறு லெவலெலாம் எல்லாத்தையும் நிறைய பேர் ஆக்கி விட்டுருக்குறேன். ஆனால் அந்த நம்பர் அதான் டைமிங், தற்காலிகத்துக்கான நம்பர் தான் அது. அவங்கள அப்படி டியூன் பண்ணி விட்றது அதுதான். பர்மனெண்ட்டாக அது இருக்குமானா கிடையாது. நீங்கள் மேலே கொண்டு போய் விட்ட உங்களை நம்பரு உங்களை விடாது. அது பத்திரமா வச்சுருக்கோம். ஆனால் அது வச்சுக்கிறது பத்திரமாவா இல்லையாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டுட்டா உங்கள்கிட்ட வேலைக்கு போயிடும். தேவதை மாதிரி தான். அப்படின்னா அது லட்சுமி உங்கள்கிட்ட வராதுன்னு அர்த்தம். எண்கள் அதே தான். எண்கள் உங்கள்கிட்ட உங்களை தூக்கி விடுதுனாக்கா அதை பத்திரமா அதை பாதுகாப்போடு அழைச்சிட்டு பண்ணிங்கன்னா அது உங்கள் கூட பத்திரமா இருக்கும். நீங்கள் அதை செய்யாமல் விட்டுட்டிங்கனாக்கா உங்களை விட்டு வேலைக்கு போயிடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த மனிதன் தானா இல்லை அவருடைய பிறந்த தேதியா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு மனுஷனுடைய இந்த வாழ்க்கை வாழ்நாள் அப்படின்றது தீர்மானிக்கிறது யார்? அந்த மனிதனே தீர்மானிக்கிறானா? நான் இப்படி தான் போக போகிறேன், இப்படி தான் வாழ போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்றத அந்த மனிதன் தீர்மானிக்கிறானா இல்லை அவனுடைய பிறந்த தேதி தீர்மானிக்கிறதா சார்? அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் நினச்சிருப்பார் அது கனவாக இருக்கும். நான் இதை இப்போ சின்ன குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது பெரியவங்களை நீ டாக்டர் ஆக போறியா, அதை போறியா, அது பேர் தான் கேட்பாங்க. அது என்ன ஆக போகிறது சின்ன பிள்ளைல என்னை பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சில சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த சின்னதாக குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அதுங்களே பாடம் நடத்திக்கிங்க, அதுங்களே சொல்லிக்கிங்க, அதுங்களே பண்ணுறோம். அப்புறம் பின்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா டீச்சராகவோ ப்ரொஃபஸராக ஆயிடுறாங்க. அது அந்த தேதியில் அந்த எண் இருந்துச்சுன்னா அது அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டிடும். இந்த தேதியில் இந்த எண் இருந்ததுனாக்கா அவங்கள அந்த எண் தான் எண்களாக மாறுது. எண்கள் தான் எண்ணங்களாக மாறுது. எண்ணங்கள்ன்றது அவங்க தாட்ஸ் என்னென்ன இருக்காது. அப்போது அது மனுஷனோட அதுதான் தீர்மானிக்குது. அதுக்கு சில விளக்கெல்லாம் கொடுக்குறோம் பாருங்க, ஆமாவா இல்லையான்ட்டு அவங்கவுங்க முடிவு எடுத்துக்க போகிறாங்க. இப்போ ஒருத்தர் தேதியில் 3ஆம் நம்பர் இருக்கும். ஒருத்தர் அதே அவங்க தேதியில் திருப்பி 7ன்னு இருக்குது. ஒருத்தர் பிறந்த தேதி 3/7 இருக்குது. மாதம் வருஷம் அது எங்கனாலும் இருந்துட்டு போகுது. 3/7ன்னு இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையில் இவங்க நினைக்கிறது 1000 நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த என்ன தீர்மானித்து இவங்க லைஃப்பை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அவங்க திருமணம் அப்படின்னு கட்டம் வரும்போது வேற்று இனம், வேற்று மதம், வெவ்வேறு கோணத்தில் திருமணம், அப்புறமா மறுவாழ்வு திருமணம், இப்படிலாம் போய் நிப்பாட்டிடும். இவங்க இப்படிலாம் நினச்சாங்களா அப்படின்னா அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க அப்போ அது மாதிரி நடந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த நம்பர் அவங்க டேட்டில் உள்ள நம்பரு. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கனாக்கா சில வருடங்கள் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அவ்வளோதான் வசதி இருக்குது. டீ குடிக்கிறதுக்கு உண்டான வசதி தான் அவர்கிட்ட இருக்குது. டீ குடிச்சிக்கிட்டே இருப்பார். டீ குடிச்சிட்டு இருந்தார். அடுத்து டீ குடித்தா காப்பி குடிக்கலாம்னு நினைக்க போகிறாரு. 2 வீலர் இருக்கிறவங்க கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. இது மனிதன் இயல்பு. இல்லைன்னா 2 வீலரில் இன்னும் பெஸ்ட்டு நல்ல 2 வீலர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டீ கடையில் நின்று டீ குடிச்ச ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக உயர்ந்த பணம், புகழ், பதவி அவ்வளோதான் அவருக்கு வந்துருச்சு. எப்பறம் வந்துச்சு? அவரெல்லாம் அவர் நினச்சிருப்பாரா? ஒரு காலம் நினச்சிருக்க மாட்டார். அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருது, இதெல்லாம் எப்படி நடக்குதுனாக்கா, நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தாக்கா அவர் நினச்சதெல்லாம் நடக்கிறத காட்டிலும் அவர்கிட்ட அந்த எண் இருந்தால் அதை நடத்தி கொடுத்துரும். அது அவங்கள கொண்டு போய் விட்டுரும். நான் பொதுவாகவே சொல்லுவேன்,
அதுதான் சொல்கிறது, என்னை வந்து நீங்களே டியூன் பண்ணாதீங்க, அழகாக உங்களுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன். அதே டைலாக் தான் திருப்பி கூட சொல்கிறேன். ஒருத்தருக்கு டீ கொடுக்க கூட வசதி இருக்குது, அவ்வளோதான் வசதியாக இருக்குது, டீ கொடுக்குற வசதி தான் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா காசே அவ்வளோதான் இருக்குதுன்னு வச்சுக்கிடலாம். அவர் நியூமராலஜி பார்க்குறாரு, நியூமராலஜி பார்த்து விட்டாக்கா அதே 2 வருஷத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடலாம். அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்கிறேன், அவருக்கு கனெக்டிவிட்டியான நம்பர் 33 வருஷம் ஆயிடுவார். உண்டு, அதெல்லாம் ஆக்கியிருக்கிறேன் சார். ஒன்றுமே இல்லாதவரை ஒரு நம்பர் வந்து கோடீஸ்வரனா ஆக்குமா சார்? அதெல்லாம் ஆக்கியிருக்கிறேன். அதெல்லாம் வேறு லெவலெலாம் எல்லாத்தையும் நிறைய பேர் ஆக்கி விட்டுருக்குறேன். ஆனால் அந்த நம்பர் வந்து அதான் டைமிங், தற்காலிகத்துக்கான நம்பர் தான் அது. அவங்கள அப்படி டியூன் பண்ணி விட்றது அதுதான். பர்மனெண்ட்டாக அது இருக்குமானா கிடையாது. ஏன்னா அவன் வெறும் டீ குடிக்க வசதி தான், அவங்க காசே அவ்வளோதான் இருக்குது. அவனை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணும், டக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தா ஆகிட்டான். திருப்பி சொல்லுவேன் 2 வருஷம் கழிச்சு நீ 1000 அதுக்குள்ளே என்கிட்ட வந்து பாருன்னுவேன். அந்த பணம் அவங்ககிட்ட இருக்குது, இருக்க வேணும் அப்படின்னு நினச்சி அவனும் நினைக்கணும், அதுவும் நினச்சிச்சின்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவனும் நினைக்கல அதுவும் நினைக்கலனாக்கா கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சிட்டு என்ன நல்லா இருந்தேன் திருப்பி இப்படி ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. நான் தான் சொல்லி தானே கொடுத்தேன், 2 வருஷம் தான் இருக்கும் என்கிட்ட ஓடியா, திருப்பி டியூன் பண்ணுவேன். இல்லைனாக்கா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். இவன் எப்போ பார்க்குறது, ஷார்ட் டைமில் கொடுக்கணும், அதுக்கு கூட நம்பர் வச்சுருக்குறோம். அது மாதிரி இதெல்லாம் இன்னும் பெரிய ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கு. எண்களே மனுஷனே ஒரு மனுஷனே ஆச்சரியத்துக்கு உட்பட்டவன் தான். எல்லா மனுஷனுமே அதிசயத்துக்கு உட்பட்டவன் தான் மனுஷனே. அந்த மனுஷனுக்கு உண்டான நம்பரும் அதே தான். ஆச்சரியத்துக்கு உண்டான நம்பரு, அதிசயத்துக்கு உண்டான நம்பர்லாம் இருக்குது. அதை யார் யார்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டாக்கா அது மாதிரி கனெக்ட் ஆகிட்டு ஒரு கணக்கு இருக்குது, அது பண்ணி விட்ருவோம். ஆனால் நான் கொடுக்குறது 100க்கு 100% எல்லாத்துக்கும் பர்மனெண்ட்டு தான் பேர், அதில் டவுட் இல்லை. ஒரு சில பேர் அவன் டேட்டுக்கு அது வரவே மாட்டான். அவன் எவ்வளோ டியூன் பண்ண வராத சில டேட்டில்னு இருக்குது. அவனை ஷார்ட் டைமில் தூக்கி விடணும், அப்படி போட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவான். என்ன சில நேரத்தில் அவன் ஷார்ட் டைம் பண்ணால் தான் அவன் வெளியே வர முடியும். சிலதை அவனை காப்பாற்றணும், சிலதை அவன் பார்க்கணும். அப்படி வச்சுக்க அப்படி கொடுத்து விட்டுடலாம். இதில் நிறைய விஷயம் இருக்குது இதில். அதுமாதிரி இவன் தீர்மானிக்கிறது, இவன் லைஃப்பை தீர்மானிக்கிறது இவனாக ஒவ்வொரு மனுஷனும் தானாக தான் தெரியும் இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற நம்பர் தான். அதுதான் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கை தீர்மானிக்குது. என் அட்வைஸ் என்னென்னா, உனக்கு தீர்மானித்த வாழ்க்கையை அதை பத்திரப்படுத்த வேண்டியது உன் கையில் இருக்குது. அவங்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பத்திரப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னாக்கா அது உங்களை விட்டு விலகி போயிடும். ஏன் விலகுதுனாக்கா அதை உங்களுக்கு பிடிக்கலன்னு அது நினச்சிக்கிது. எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை தக்க வைத்துக்கு உண்டான வழிமுறையெல்லாம் தேடினீங்கன்னா அது உங்கள்கிட்ட இருக்கும். இல்லைன்னா உங்களை விட்டு காணாமல் போயிடும். திருப்பி அதுக்கு நம்பர் தான். எப்படி நம்பர் உங்களை தூக்கி விட்டுச்சோ அதே நம்பரை எப்படிலாம் கொடுத்தாக்கா ஒரு பெட்டகத்தில் வச்சு பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொடுக்குற அட்வைஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும். அதை கரெக்டாக எல்லோரும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் மேலே கொண்டு போய் விட்ட உங்களை நம்பரு உங்களை விடாது, அது பத்திரமா வச்சுருக்கோம். ஆனால் அது வச்சுக்கிறது பத்திரமாவா இல்லையாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை அசால்ட்டாக விட்டுட்டுனா உங்கள்கிட்ட வந்து விலைக்கு போயிடும். தேவதை மாதிரி தான். ஒரு தேவதை ஒருத்தர்கிட்ட வந்துருச்சுன்னா அந்த தேவதையை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. அந்த தேவதையை நீங்கள் சரியாக பத்திரமா பாதுகாக்கலைனாக்கா அது உங்களை விட்டு விலைக்கு போயிடும். அப்படின்னா அந்த லட்சுமி உங்கள்கிட்ட வராதுன்னு அர்த்தம். அதனால் எண்கள் அதே தான். எண்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களை தூக்கி விடுதுனாக்கா அதை பத்திரமா அதை பாதுகாப்போடு அழைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்கள் கூட பத்திரமா இருக்கும். நீங்கள் அதை செய்யாமல் விட்டுட்டிங்கனாக்கா உங்களை விட்டு விலைக்கு போயிடும். சரி, இப்போ வந்து எண்கள் வந்து மேஜிக் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. இந்த எண்கள் வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சு போன்னு சொல்லிட்டீங்க சார். ஒருவேளை எனக்கு இந்த எண் தான் அப்படின்றத நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எளிய வழிமுறைகள் ஏதாவது எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா சார்? இப்போ நான் 2ஆம் தேதி பிறந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த எண் தான் மேஜிக் பண்ணக்கூடிய எண்ணாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டேட்டு, மந்த்து, வருஷம், இது 3 கூட்டினா விதி எண்ணு. இந்த 4ல் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு எந்த நம்பர் சப்போர்ட்டாக இருக்கும், அந்த நம்பரோட உங்கள் டேட்டையும் அந்த ஃபேட் நம்பருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் பேர் வைக்கிறது. பொதுவாக பிளைண்டாக பேசிக்கிறது 32 வைங்க, 23 வைங்க, 55 வைங்க, 65 வைங்க, ஏதோ அப்படிலாம் யாருமே செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த நம்பர் வந்து சில பேர் பேசுவாங்க, இல்லையா நான் புக்கை படித்து வச்சேங்க, ஆனால் வச்சா கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதான் சொன்னேன், நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இல்லை. அது உங்களை அது ஒரு மாயை மாதிரி தான். அது அப்படி செஞ்சிடக்கூடாது. காரணம், நாங்கள் வந்து ஒன்று சொல்லி கொடுத்து செஞ்சோன்னா அது வேலை செய்யும். டாக்டர் மாதிரி தான்.
ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு குரோசினுக்கு ஜுரத்துக்கு குரோசின் கொடுத்தா டாக்டர் கொடுத்தா வேலை செய்யும். இவங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஜுரத்துக்கு குரோசின் வாங்கி போட்டால் வேலை செய்யாது. அது ரொம்ப நிபுணரை அணுகினா தான் அது ஒர்க் அவுட் ஆகுன்றீங்க. அது வந்து அப்படி தான் கடவுள் சொல்கிறாரு. என்னென்னா யார் யாருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்களோட அதை கனெக்டிவிட்டி தானாகவே நடந்து போயிடும். அது அவங்க அதை நிபுத்துவோம் அப்படின்னாக்கா அந்த அந்த கண்ட்ரோல் அவங்க கையில் தான் இருக்கும். அது அவங்க வாயில் வந்து சொல்லிட்டாவே அது வேலை செய்யும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு நிபுணரை பார்த்ததுக்கப்புறமா நகர்த்தும் பொழுது அது வந்து நல்லபடியாக நகர்த்தும். அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கு அடுத்தடுத்து பண்ணணும் சார்? இப்போ நம்பர்ஸை நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த நம்பர்ஸ் வச்சுக்கோங்கன்னு. இப்போ நான் வந்து இந்த ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை செய்கிறது சிறப்புனா என்ன மாதிரி சொல்லுவீங்க சார்? இப்போ நான் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் பிறந்திருக்கிறீங்க, இந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? அதுதான் அவங்க டேட்டுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிக்கும் போகும்போதே நீங்கள் வந்துட்டு மெடிசன் ஆயிடுவீங்க, டாக்டர் ஆயிடுவீங்கன்னு கொடுத்துருவேன். அந்த டாக்டர்லேயே வந்துட்டு அவங்க எம்எஸ்ஆ எம்டியான்னு கொடுத்துருவேன். சர்ஜரி அதெல்லாம் முன்கூட்டி சொல்லிடுவேன். அதில் கரெக்டாக அவங்க தகுந்த மாதிரி அதுக்கு போயிடுவாங்க. எம்டியில் போய்ட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு உண்டானதுக்கு அவங்களுக்கு இருக்கிறன்னு கொடுத்துருவேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளினிக் பேருக்கு நான் தான் வைக்கணும். நர்சிங் உங்கள் பேர் வச்சு நர்சிங் வச்சு பேர் வச்சு கொடுத்துருவோம். வருவாங்க, இந்த பையன் நீங்கள் பார்த்து பேர் வச்சு பையன் பாருங்க எவ்வளோ பேர் டாக்டர் ஆகிட்டான் பாருங்கள், எம்டி ஆகிட்டான், அதானே எழுதிருக்கிறது அப்படின்னு. அது நீங்கள் அதான் எழுதிடுவேன். அது மெடிக்கல் போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு எம்டின்னு எழுதிடுவேன். ஸோ கரெக்டாக எம்டி தான். அது கருவில் தொடங்கி அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நியூமராலஜிஸ்டால் வந்து கண்டிப்பாக தீர்மானிக்க முடியும். அதுவும் ஃபார்மட் நியூமராலஜியில் தீர்மானிக்க முடியும். கண்டிப்பாக தீர்மானிக்க முடியும். அது அப்படி தான் இருக்குது சோஃபார். இது வரைக்கும் யார் கொடுத்தோமோ அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு பிற்காலத்தில் நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஜிம்னாஸ்டிக்கு, சில இது ஓக்கல் பாட்டு, சில இதில் மியூசிக், இதுக்கு என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா கேரிகுலர் இருக்குன்னாலும் அதை சொல்லுவோம். அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கோ அது எண்கள் மூலயமா நாங்கள் தீர்மானிக்கிறோம், அதை அப்படியே கொடுக்குறோம். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாக்கா அதுக்குண்டான லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குண்டானது நீங்கள் என்ன கேட்குறது, சில பேருக்கு ஆசைகள் இருக்கும், நான் அதை செய்யலான்ட்டு, ஐயோ அதை செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, ஆகாத தொடாதீங்க, எது ஆகுதோ அதை செய்யுங்க. ஒன்று அதெல்லாம் போட்டுக்கோ, அதுக்குண்டான நேம் கூட போட்டு கொடுத்துருன்னா கரெக்டாக போயிட்டுருங்க. லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகும், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து நல்லபடியாக நகர்த்திட்டு போகணுன்றது எல்லோருடைய ஆசையாக இருக்கும். அது வந்து எண்கள் மூலமாக உங்களை மாதிரி ஒரு நிபுணர் வந்து பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சூப்பராக போகுன்றப்ப கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.